விஜயின் தந்தை சந்திரசேகர் இப்படியெல்லாம் பண்ணி இருக்காரா? பேட்டியில் உண்மையை உடைத்த லியோனி. நடிகர் விஜய் தற்போது இந்திய திரைப்பட உலகில் ஒரு சூப்பரான முன்னணி நடிகராக இருந்து வருகிறார். மேலும் சமீபத்தில் தொடர்ந்து பல சமூக சேவைகளில் ஈடுபட்டு வந்த நடிகர் விஜய் தற்போது அரசியலிலும் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் ஒரு கட்சியை ஆரம்பித்து வரப்போகும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இனி முழுமையாக அரசியலை மட்டும் கவனிக்கப் போவதாகவும் திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்தப் போவதாகவும் அறிவித்திருந்தார். கடைசியாக இன்னும் 2 திரைப்படங்கள் மட்டும் இவரின் நடிப்பில் உருவாகப் போகிறது என்றும் அதன் பிறகு எந்த திரைப்படங்களிலும் நடிக்கப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். என்னதான் தற்போது ஒரு பிரபல நடிகராகவும் முன்னணி நடிகராகவும் இருந்து வந்தாலும் கூட இவரின் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் நடித்த திரைப்படங்கள் பெரிய வரவேற்பு பெறாமல் இருந்து வந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இவரின் தந்தைதான் இவரின் திரைப்படங்களுக்கு பல வகையான விளம்பரங்கள் செய்து திரைப்படத்தை அனைவரையும் பார்க்க வைப்பதற்காக டிக்கெட் கூட இலவசமாக கொடுத்து சினிமா தியேட்டர்களுக்கு அனுப்பி தன் மகனின் திரைப்படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று பல செயல்களை செய்து வந்தார் என பலர் கூறியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 1993ஆம் ஆண்டு சந்திரசேகர் இயக்கத்தில் விஜயகாந்த் மற்றும் விஜய் ஆகிய இருவரின் நடிப்பில் செந்தூர பாண்டி என்னும் திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படத்தில் விஜய் காதல் செய்யும் நடிகர் கதாபாத்திரமும் விஜயகாந்துக்கு ஜெயிலில் இருந்து வெளிவந்து விஜயின் காதலுக்கு பல சண்டைகள் செய்து உதவி செய்யும் கேரக்டரிலும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் திரையரங்குகளில் நிறைய நாட்கள் ஓடி பாக்ஸ் ஆபீஸிலும் நிறைந்தது. இதனைத் தொடர்ந்து செந்தூரபாண்டி திரைப்படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக பட்டிமன்றம் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த பட்டிமன்றம் குறித்து அப்போது நடுவராக இருந்த திண்டுக்கல் லியோனி பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். அவர் கூறியது என்னவென்றால், முதலாக திரைப்படத்திற்காக நடத்தப்பட்ட பட்டிமன்றம் இந்த செந்தூர பாண்டியின் வெற்றி விழாவில் நடந்த பட்டிமன்றம் தான் என்றும் அந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு சுந்தரபாண்டியின் வெற்றிக்கு காரணம் காதலா வீரமா என்பதாகும். இந்த பட்டிமன்றத்திற்கு சந்திரசேகர் தான் தன்னை அழைத்ததாகவும் இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுங்கள் என்று கேட்டதாகவும் லியோனி கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த பட்டிமன்றத்தின் இறுதியில் யாருக்கு தீர்ப்பளிக்கப் போகிறீர்கள் என்று சந்திரசேகர் தன்னிடம் கேட்டபொழுது, திரைப்படத்தில் வீரத்திற்கு அதிக இடம் உள்ளது என்று அதற்கே கூறுகிறேன் என்றும் லியோனி கூறிய பொழுது அதற்கு சந்திரசேகர் இப்படி மட்டும் தீர்ப்பு சொல்லிவிடாதீர்கள் என்று கூறியுள்ளார். விஜய்க்கு இது முக்கியமான படம் என்றும் விஜயகாந்த் கெஸ்ட் ரோல் தான் செய்துள்ளார் என்றும் எனவே இரண்டிற்கும் சேர்த்து தீர்ப்பை சொல்லிவிடுங்கள் என்று கேட்டாராம். இதனைத் தொடர்ந்து பட்டிமன்றத்தின் இறுதியில் அந்த திரைப்படத்தில் வரும் செந்தூர பாண்டிக்கொரு ஜோடிக்கிளி ஜோடிக்கிளி என்ற காதல் பாடலை பாடி அதன் பிறகு ஆடாதடா ஆடாதடா மனிதா என்ற வீரம் கலந்த பாடலையும் பாடி கடைசியாக தமிழ் இலக்கியத்தில் திருக்குறள் உட்பட அனைத்திலும் காதலும் வீரமும் கலந்ததுதான் தமிழரின் பண்பாடாக இருந்து வருகிறது. எனவே காதல் வீரமாகிய இரண்டுமே தமிழரின் வாழ்விற்கு முக்கியமானது என்று கூறி பட்டிமன்றத்தை முடித்ததாகவும் அதனை எல்லோரும் கைதட்டி கீழே இறங்கியவுடன் சந்திரசேகர், விஜயகாந்த் மற்றும் விஜய் மற்றும் பல திரைப்பட நடிகர்கள் அனைவரும் பாராட்டினார்கள் என்று லியோனி ஒரு பேட்டியில் கூறியுள்ளார்.